சார் வணக்கம். வாழ்த்துக்கள். திருநெல்வேலியினுடைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கீங்க. ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவர், இப்போது நாடாளுமன்ற களத்தையும் காண வேண்டும் என்று விரும்பினீர்களா, கட்சி விரும்பியதா? இல்லை, நானும் விரும்பினேன், கட்சியும் அனுமதி கொடுத்தது. திருநெல்வேலி அப்படிங்கிறது எவ்வளவு எளிதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலியில் வென்றதில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் முதல் வெற்றி அப்படின்னா அது அவ்வளவு எளிதாக வந்துடாது. என்ன வியூகங்கள் வச்சுருக்கீங்க திருநெல்வேலியில் வெற்றிக்கான வியூகங்கள்? அதாவது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டும் நான் ஒரு 25 வருஷமாக அங்கே ஏற்கனவே அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் 6 சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட நன்மைகளை புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற காலத்திலிருந்து நிறைய செய்து வந்திருக்கிறேன். பொதுமக்கள் எனக்கு எல்லா இனம், மொழி, ஜாதியெல்லாம் கடந்து என் மீது ஒரு பெரிய அன்பும் பற்றும் பாசம் வைத்திருக்கிறார் என்பது என்னால் பல்வேறு உணர முடியும். நானும் அவர்கள் மீது ஒரு மாறாத பற்றும் கொண்டு உள்ளவனாக இதுவரையில் இருந்து வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திருநெல்வேலி தொகுதிக்கு மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் நிறைய நன்மைகளை நான் செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களே குறிப்பிட்டது போல அதிமுகவில் ஆட்சி காலத்தில் திருமிகு ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் இருந்தபோது அமைச்சராக இருந்து பல விஷயங்களை செய்திருக்கீங்க. கடந்த முறை தேர்தலை களம் காணும் போதும் அதிமுக கூட்டணியில் இருந்தது. அப்படி அதிமுகவுடைய பின்னணி இல்லாமல் களம் அவ்வளோ எளிதாக இருக்குமா உங்களுக்கு? இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அதிமுக கூட்டணி இல்லை, அது ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா? இப்போ நான் ஜோசியர் கிடையாது. நம்ம ஏதோ பேட்டியில் பேசுகிறது என்பது வேறு, நடைமுறை சிக்கலுங்கிறது வேறு. இப்போ அதிமுகவும் இப்போ ரெண்டாக தான் இருக்குது, பிளவுபட்டு தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, டிடிவி தலைமையில் ஒரு அணி எல்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ அவங்கெல்லாம் எங்கள் கூட இருக்கிறாங்க. பிறகு தோழமை கட்சிகள் இப்போ எங்களுக்கு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் எங்களோடு இருக்கிறாங்க. பிறகு ஐஜேகே, நீதி கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு இப்போ கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 5 முறை தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தந்திருக்கிறாங்க. மோடிக்கென்று இப்போ ஒரு தனியாக ஒரு அலை உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாம் எனக்கு வெற்றி வாய்ப்புக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். பிரதமர் மோடிக்கான தமிழ்நாடு வருகை அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாக வருகிறார். தமிழ் மொழி பற்றி உலக அரங்கிலும் பேசுகிறார், திருக்குறளை பற்றி பேசுகிறார், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதனால் மட்டுமே இங்கே வெற்றி பெற்றுவிட முடியுமா? வெள்ளத்திற்கு வந்தாரா மோடி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் உங்களை நோக்கி கேள்வி முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி பரப்புரை களத்திலையும் வரும், அதை எப்படி எதிர்கொள்வீங்க? இல்லை, வெள்ளத்தில் நாங்கள் இப்போ திருநெல்வேலியை பொறுத்த மட்டிலும் வெள்ளத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 60,000 வீடுகளுக்கு மட்டும் நல்ல திட்டங்கள் வழங்கியிருக்கிறோம். களத்தில் நேரடியாகவே தண்ணிக்குள்ளே இறங்கி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நானும் நிறைய உதவிகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனால் வெள்ளத்தினால் ஒரு பெரிய எங்களுக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு தான் இருக்குது. திமுகவில் யாருமே வரல. இப்போ முதலமைச்சர் வந்தார்னா ஒரு 2 நிமிஷம் தான் வந்தார். ஒரே இடத்துக்கு 2 நிமிஷம் பார்த்துட்டு போனார். அப்போ முதலமைச்சர் வரலையே, அந்த குற்றச்சாட்டு இருக்குது.